இலங்கையினுடைய முன்னாள் பிரதி அமைச்சர் ஒருவருக்கு இன்றைக்கு 16 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. இதற்கு பின்னணியில சினிமா பாணியிலான ஒரு மோசடி அரங்கேறி இருக்குது. அது பற்றி விரிவா பார்க்கலாம். அதே போல இப்ப வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சுரேஷால இப்ப வரைக்கும் எந்த ஒரு உணவுகளையோ ஒரு சொட்டு தண்ணீர் கூட எடுத்துக்கொள்ளலையாம். இதால அவருடைய நிலைமை மோசமாக இருக்குது. அதை வச்சுக்கொண்டு வெளியில மஹிந்த தரப்பு ஒரு புதிய வகையான நகர்வுகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இலங்கையில பெற்றோர் இருக்கக்கூடிய புலம்பெயர் மக்களுக்கு என்று சொல்லி மிக முக்கியமான ஒரு அவசர அறிவித்தலும் வெளியாக இருக்குது. ஆக இவையெல்லாம் என்ன பற்றியும் மேலும் பல முக்கியமான தகவல்களை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையினுடைய முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்த்தனவுக்கு இன்றைக்கு 16 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இவர் இந்த பிரதி அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னுக்கு இலங்கை தேசிய லொத்தர் சபையினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி அந்த சமயத்துல இந்த லொத்தர் நிறுவனத்துக்கு சொந்தமான வாகனங்கள் இருந்தாலும் கூட வெளியில இருந்து வாகனங்கள் பெறப்பட்டிருக்குது. அந்த நிறுவனத்துக்கு என்று சொல்லி அரச வாகனங்கள் பயன்பாட்டில் இருக்குது. ஆனா அதை பயன்படுத்தாம வெளியில இருந்து ஒரு வாடகை நிறுவனத்தில் இருந்து வாகனங்களை பெற்றுக்கொண்டு அதுதான் நிறுவனத்தினுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதால அரச நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிதிகள் எல்லாமே இந்த வாடகை நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. இதை கேட்கும் போது உங்களுக்கு மிகச்சிறிய குற்றமாக இருக்கும். ஆனா இதற்கு பின்னணியில பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. இது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்டு ஒரு வாடகை நிறுவனத்தின் மூலமாக இந்த நிதிகள் எல்லாமே பரிமாற்றப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு இந்த தலைவர் பதவிகள்ல மாற்றம் ஏற்பட்ட பிறகுதான் இப்படி ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்தது கண்டுபிடிக்கப்படுது. இதால இந்த சரண குணரத்னவுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு இவர் மேல விசாரணைகள் முன்னெடுக்கும் போது மொத்தமாக 4 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் இந்த 4 குற்றச்சாட்டுகளையும் இவர் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டுக்கு 4 ஆண்டுகள் வீதம் மொத்தமாக 16 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. இதுல நீதிபதி சொன்ன ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, இந்த சகல குற்றத்தையுமே அவர் ஏக காலத்தில் சமகாலத்தில் அதாவது 4 வருடத்தில் அனுபவிக்க முடியாது. ஒரு வழக்குக்கான தண்டனை 4 ஆண்டுகள் முடிவடைந்த பிறகுதான் அடுத்த 4 ஆண்டுகள் அனுபவிக்க வேண்டும். இப்படி மொத்தமாக இவருக்கு 16 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. அதே போல இப்ப வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த சுரேஷால இப்ப வரைக்கும் எந்த ஒரு உணவையும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட எடுத்துக்கொள்ளலையா. எழுந்து நிற்க முடியாத ஒரு நிலைக்கு இப்ப ஆளாகி இருக்கிறாராம். இதை வச்சுக்கொண்டு இன்றைக்கு தென்னிலங்கை பரப்புல பல புதிய குழப்பங்கள் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதுல முதலாவது இந்த உதயன் கம்பம்பில இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இந்த சுரேஷாலவுக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டுகளுமே இல்ல. இது எல்லாமே 2009ஆம் ஆண்டு புலிகள் இயக்கத்தை அழித்ததற்காக இந்த அனுர அரசாங்கம் அவர்களை பழி வாங்குது என்று சொல்லி சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு புதிய குழப்பத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்ல சுரேஷாலவுக்கும் கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா ஒருவேளை சுரேஷாலவை பயன்படுத்தி கொண்டு இந்த கோட்டாபாய ராஜபக்ச கைது செய்யப்பட்டா உடனடியாக அதே இடத்துல நான் தீக்குளிப்பன் என்று சொல்லி இன்றைக்கு உதயன் கம்பம்பில சொல்லியிருக்கிறார். இது அனைவருக்கும் முன்னுக்கும் வைத்து பகிரங்கமாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இவர்கள் போராட்டம் செய்து காப்பாற்ற முற்படுற அளவுக்கு இந்த சுரேஷால என்ன அவ்வளவு புனிதமான நபரா? கிட்டத்தட்ட 260 பேரை திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு வழக்கினுடைய சந்தேக நபர். அது என்னதான் காய்ச்சலோ தலையடியோ எப்படியாக இருந்தாலும் இந்த வழக்கு விசாரணை முடியும் மட்டும் அவர் அதுக்கு ஒத்துழைச்சுத்தான் ஆகணும். அது இல்லாம ஒரு உண்ணாவிரதம் இருந்து அதற்கு சார்பாக போராட்டம் நடத்தி ஒருவரை வழக்கு விசாரணைகள்ல இருந்து விடுதலை செய்ய முடியுமெண்டா இலங்கையில் இருக்கிற சகல குற்றவாளிகளுமே உண்ணாவிரதம் இருக்க முடியும். அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லி சகலருமே அவருக்கு ஆதரவாக போராட்டம் செய்ய முடியும். இதால இலங்கையில் இருக்கிற சகல குற்றவாளிகளுமே விடுதலை செய்யப்படுவார்களா என்று சொல்லி இப்ப மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும்பி இருக்குது. இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் இப்படியான நகர்வுகள் எடுக்க போகுது. இந்த ராஜபக்சர்களுடைய சூழ்ச்சிக்கு அடிபணிய போகிறார்களா என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போல இப்ப பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த கிள்ளச்சியை சேர்ந்த சங்கீதன் விடுதலை செய்யப்படுறதுக்கான அறிகுறிகள் வெளியாக இருக்குது. என்ன நடந்தது என்று சொன்னா, இந்த சங்கீர்த்தன் கைது செய்யப்பட்ட பிறகு இன்றைக்குத்தான் முதல் முறையா பாராளுமன்றம் கூடியிருந்தது. இதுல தமிழ் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி பல பேர் சங்கீர்த்தனுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பில் இப்ப இருக்கக்கூடிய போலீஸ் பாதுகாப்பு அமைச்சரிட்டையும் கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளிச்சிருக்கக்கூடிய ஆனந்த விஜயபால என்ன சொன்னவர் என்று சொன்னா, இந்த சங்கீர்த்தனுடைய கைது தொடர்பாக இன்றைக்கு ஒரு அவசர கூட்டம் நடத்தப்படுதாம். இலங்கையினுடைய சட்டமா அதிபரோடையும் அதே போல இதற்கு பொறுப்பான அதிகாரிகளோடையும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு
இன்றைக்கு ஒரு சாதகமான பதில், ஒரு மனிதாபிமான முறையில் பதில்கள் வெளியாகும் என்று சொல்லி இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைக்கு ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார். இது பற்றி என்ன சொன்னவர் என்று சொன்னா, இலங்கையில இந்த புலிகள் இயக்கத்தை ஊக்குவிக்கிற செயற்பாட்டுக்கு தடை, ஆனா அவர்கள் அதை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கிறதுக்கோ போர்ல உயிரிழந்தவர்களை அனுஷ்டிக்கிறதுக்கோ தடைகள் கிடையாது. இது தொடர்பில் ஒரு முழுமையான மேற்பார்வை இடம்பெற்று இன்றைக்கு ஒரு சாதகமான பதில் வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போல இப்ப புலம்பெயர் நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு என்று சொல்லி இன்றைக்கு ஒரு அவசர எச்சரிக்கையும் வெளியாக இருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இலங்கையில பெற்றோர் இருக்கத்தக்கனையாக அவர்கள் இப்ப புலம்பெயர் நாடுகளில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றா அந்த பெற்றோர்களை பராமரிக்கிறதுக்கு என்று சொல்லி இந்த முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கிறார்களாம். அதுல பெரும்பாலானோர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, வாழ்நாள் முழுவதுக்கும் என்று சொல்லி இந்த பணங்களை கட்டி கொண்டிருக்கிறார்களாம். 13 லட்சம் 16 லட்சம் என்று சொல்லி இந்த பணங்கள் எல்லாமே அந்த முதியோர் இல்லங்களுக்கு வைப்பு செய்யப்படுது. என்னுடைய அப்பா அம்மா வாழ்நாள் முழுவதும் அங்க இருக்கட்டும் இந்த பணங்கள் எல்லாமே கொடுக்கப்படுதாம். இப்படி யார் யாரெல்லாம் இந்த முழு தொகையான பணங்கள் அனுப்பி வைக்கிறார்களோ அது தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்கட்டும். என்னன்னு சொன்னா, இலங்கையில இந்த முதியோர் இல்லத்தில் நடந்த தீ விபத்து, அங்க நடந்திருக்கக்கூடிய சம்பவத்துக்கு பிறகு இப்ப பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இப்படி இந்த பணங்கள் எல்லாமே வைப்பு செய்யப்பட்ட பிறகு அந்த முதியவர்கள் அங்க சிறப்பான கவனிப்புகளோட பயன்படுத்தப்படலையாம். அவர்களை சங்கிலிகளால கட்டி வைக்கிறது, பிரம்புகள் மூலம் அடிக்கிறது என்று சொல்லி பல முதியோர் இல்லங்கள்ல இந்த விடயங்கள் செய்யப்படுதாம். அண்மையில் இந்த தீக்கிரையாக்கப்பட்ட முதியோர் இல்லத்தில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் பிரகாரம், அதாவது அந்த முதியோர் இல்லத்தில் இருந்து உயிர் தப்பினவர்கள் சொன்ன வாக்குமூலத்தின் பிரகாரம் அவர்கள் பல பேரும் சங்கிலிகளால் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரம்புகளால் அடிக்கிறது, உணவுகள் சீராக வழங்கப்படுறதில்லை என்று சொல்லி பல முறைப்பாடுகள் சுமத்தப்பட்டிருக்குது. இப்படி இதே போல பலருக்கு நடந்து கொண்டிருக்கிறதால எக்காரணம் கொண்டும் இந்த முழுமையான பணத்தொகையை செலுத்த வேண்டாம் என்று சொல்லியும், அதே போல மாதம் மாதம் நீங்கள் பணம் செலுத்துறீங்கள் என்று சொன்னா அது தொடர்பில் அந்த முதியோர் இல்லத்தை பற்றி நீங்கள் இங்கே இருக்கிற பல அமைப்புகள் மூலம் விசாரணை செய்யுமாறும் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப 2-3 நாட்களுக்கு முன்னுக்கு ஒரு புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டது. எப்படி என்று சொன்னா, நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வேலைக்கு உங்களுடைய வீடுகளுக்கு ஆட்கள் எடுக்கிறீங்க, அதாவது முதியவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நீங்கள் வேலைக்கு ஆட்கள் எடுக்க போறீங்க என்று சொன்னா, யாரையெல்லாம் வேலைக்கு எடுக்கிறீங்களோ அவர்களை பற்றி ஒரு போலீஸ் சான்றிதழ், போலீஸ் கேரக்டர் சர்டிபிகேட் பெற்றுக் கொள்ளுமாறும் இது ஒரு கட்டாயமான நடைமுறை என்றும் சொல்லப்பட்டது. இலங்கையில பல பேர் இப்படி வேலைக்கென்று சேர்ந்து போட்டு அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய முதியவர்களை மிரட்டி இல்ல அவர்களுக்கு தெரியாம இந்த பண கொள்ளை அடிக்கிற நிகழ்வுகளில் ஈடுபடுறார்களாம். இதுவும் இப்ப அதிகமான குற்றச்சாட்டுகளாக பதிவு செய்யப்படுது. இதால தயவு செய்து இந்த விடயத்தில் அக்கறையாக இருக்குமாறு புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு அவசரமான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்கேதான் இன்றைக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு இசாரா செவ்வந்தியினுடைய விடயமும் பேசு பொருளாக இருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டு அவர் வழங்கின தகவல்களின் மூலம் கம்பஹா ஒஸ்மான் என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் குற்றவாளி கைது செய்யப்பட்டவர். இலங்கையில இந்த அரசியல் செல்வாக்குகளை பயன்படுத்தி கொண்டு இந்த சகல பாதாள உலக கும்பலையுமே வழிநடத்தி இருக்கக்கூடிய ஒருவர். இவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படும் போது என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இந்த சகல பண கொடுக்கல் வாங்கல்களையுமே மேற்கொண்டது இந்த இசாரா செவ்வந்தி தானாம். இந்த கெகல்பத்ர பத்மே அதே போல சகல பாதாள குற்றவாளிகள்கிட்ட இருந்தும் இந்த பணம் எல்லாமே இசாரா செவ்வந்திக்குத்தான் வழங்கப்படுகிறது. அத்தனை பணத்தையுமே ஒரு கிழமைகளுக்கு ஒருக்காண்டு சொல்லி இசாரா செவ்வந்தி என்ன சந்திக்க வருகிறவா அந்த சமயத்துல தான் என்கிட்ட நேரடியாக தரப்படுகிறது. அதை நான் என்னுடைய வியாபாரங்கள்ல முதலீடு செய்து சகல கருப்பு பணத்தையுமே நான் பாவனைக்குரிய பணமாக மாற்றுகிறேன். நான் இதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்கிறது இந்த இசாரா செவ்வந்தி தான் என்று சொல்லியிருக்கிறார். இவர்தான் இலங்கையில் இருந்த சகல பாதாள உலக கும்பல்களுடைய தொடர்புகளை பேணினவர் என்றும், அவர்கள் மூலம் இசாரா செவ்வந்திக்குத்தான் முதற்கட்டமாக பணம் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் அது எனக்கு தரப்படுறது என்று சொல்லி இந்த கம்பஹா ஒஸ்மான் இன்றைக்கு ஒரு வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார். இது இன்றைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த இசாரா செவ்வந்திக்கு எதிராக இன்னும் ஒரு குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கையில இந்த சுரேஷ் அளவுக்கு ஆதரவாக செய்யப்படுகிற போராட்டங்களை பற்றியும், இதற்கு பின்னணியில கோட்டாபாய ராஜபக்ச தப்பிக்கிறதுக்கு செய்கிற இந்த முயற்சிகளை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் மிக முக்கியமாக சிங்கள மக்கள் மத்தியில இருந்து எப்படியான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படணும், ஒருவேளை இந்த சுரேஷால விடுதலை செய்யப்பட்டா அது எப்படியான பாரதூரமான விளைவுகளுக்கு எல்லாமே வழிவகை செய்யும் என்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.